கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு காணிக்கையாக, கனத்துக்குரிய காணிக்கையாக அவர்கள் படைக்க ஆண்டவர் விரும்பியிருந்தார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரை கனம் பண்ணுகிற விதங்களிலே கர்த்தரை கனம் பண்ணி நாம் காணிக்கை படைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எஜமானன் என்று சொல்லுகிற போது உலக பிரகாரமாய் சொல்லப்படுகிற ஒரு எஜமானுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு வெகுமதியானது என்று சில காரியங்களை அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நசல் கொண்டது, பலவீனமானது, வியாதி உள்ள மிருகங்களையோ பரிசுகளையோ பொருட்களையோ உங்கள் எஜமானுக்கு கொடுத்து பாருங்கள், அவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பானோ? ஒரு நாளும் இருக்க மாட்டான், உங்களை அற்பமாய் தான் நினைப்பான். அதுபோல நீங்கள் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை உங்கள் காணிக்கையின் அடிப்படையில் அல்ல, உங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? என்னை எஜமானன் என்று சொல்லுகிறாயே, என்னை தேவன் என்று சொல்லுகிறாரே, என்னை கர்த்தர் என்று எங்களை அழைக்கிறாரே, எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை பலியிடுவதற்கு அந்த மகனை ஒப்பு கொடுக்கிறார், பலிபீடத்திலே உட்கார வைத்து விடுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த பலி பொருளை அல்ல, மாறாக ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை அந்த இடத்துல மெச்சிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். எலியாவின் அருகிலே வந்த சாரிபாத் விதவை சொல்லுகிறான், ஐயா, எங்கள் வீட்டில் கடைசி மாவு கடைசி எண்ணெய் சுட்டு சாப்பிட்டு செத்து போக ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த விதவையின் கீழ்ப்படிதல், அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் குறைவில்லாமல் போஷிக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது.